திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பெற்றோர்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துதலை கூறி ரோமருக்கு எழுதிய நிருபம் வாசிக்கத்தக்கதாக கற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். புக் ஆஃப் ரோமன்ஸ் ஆன்லைன். ஆக இதை நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். இன்றைக்கு ரோமருக்கு எழுதிய நிருபம் 15வது அதிகாரம் 33 வசனங்கள். ஏறக்குறைய இந்த 15வது அதிகாரம் இந்த புத்தகத்தினுடைய ஒரு முடிவுரையாக இருக்கிறது. 16வது அதிகாரம் வாழ்த்துரையாக இருக்கிறது. முடிவுரையாக இந்த புத்தகம் எப்படி முடிகிறது என்று பாருங்கள். 15வது அதிகாரம் 33வது வசனம், சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக, ஆமேன். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் அதை படித்து முடிக்கும்போது அவர்கள் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன் என்று சொன்னால் அப்படியே நடக்க வேண்டும். இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று வாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த 15ஆம் அதிகாரத்தில் 14வது அதிகாரத்தினுடைய ஒரு தொடர்ச்சியை கூட நீங்கள் பார்க்கலாம். 15வது அதிகாரம் முதல் வசனம், அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். உலகளாவிய கிறித்தவர்களில் சாதியால் உயர்ந்தவர்கள், சாதியால் தாழ்ந்தவர்கள், பொருளால் உயர்ந்தவர்கள், பொருளால் தாழ்ந்தவர்கள், நிறத்தால் உயர்ந்தவர்கள், நிறத்தால் தாழ்ந்தவர்கள். இந்த உலகத்தில் பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் மத்தியில் தான் கிறிஸ்தவம் இருக்கிறது. கிறிஸ்தவம் என்ன போதிக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக மரித்திருக்கிறார். 14ஆம் அதிகாரம் 8வது வசனம், நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாயிருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் கவனிங்கள், ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராயிருக்கும் பொருட்டு 3 காரியங்கள், மரித்து 2, எழுந்து 3, பிழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து எழுந்து பிழைத்திருக்கிறார். யாருக்காக? எல்லாருக்காகவும். அப்படி இருக்கும்போது பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ஒரு சபைக்குள்ளே நாம் போகும்போது 2 வகையான மக்களை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள். எல்லாம் இருக்கிறவர்கள், எல்லாம் இல்லாதவர்கள், ஜாதியால் தாழ்த்தப்பட்டவர்கள், வீடற்றவர்கள், விதவைகள், கைவிடப்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் இருப்பாங்க. எல்லாருக்கும் சமமான உரிமையும் மதிப்பையும் அன்பையும் வழங்கும்படி தான் கிறிஸ்தவம் போதிக்கிறது. நீ மேலே உட்காரு, நீ கீழே உட்காருன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாது. மேலே உட்காந்துருக்கிற ஆளை கீழே உட்காருன்னு சொல்கிறதுக்கும் எந்த அதிகாரம் கிடையாது. ஏன்னா திருச்சபைக்குள்ளே முதல்ல வந்தவங்க முதல்ல உட்காந்துருவாங்க. அவங்க ஏழைகளாக இருந்தால் பணக்காரர்கள் வந்ததுனால நீ கீழே இறங்கி உட்காருன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. எல்லாரையும் நாம் தாங்க வேண்டும். அதனால் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் முதல் வசனம், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் கவனிங்கள், சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அதாவது தான் நேரம்னு சொல்லி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எல்லாரையும் நீங்கள் காலில் உதைக்க வேண்டாம். அன்பு செலுத்துங்கள், தாழ்மை கொள்ளுங்கள். அவன் விழுந்தான், நாளைக்கு நீயும் விழுவ. ஆகவே கை கட்டி சிரிக்கிற வேலையே சபைக்குள்ளே நீ வச்சுக்காத. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். என்ன அர்த்தங்க? என்ன அருமையான ஒரு வசனம் பாருங்கள். அதாவது ஒரு சகோதரனுடைய பாரத்தை நீங்கள் சுமக்கிறதுனால
இயேசு கிறிஸ்துனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறீர்கள் என்று சொல்கிறார். அப்போது we fulfill the law of Christ by sharing the burden of our fellow brothers and sisters. சகோதரர்களே, நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க, இந்த பைபிள் புதிய ஏற்பாடுன்னு மட்டும் இருந்தால் பிரச்சனையே இல்லையே, எதுக்கு இந்த பழைய ஏற்பாடும் ஒன்றா சேர்ந்து ஒரு முழு புத்தகமாக இருக்கிறது? இந்த கேள்வியே நான் கூட கேட்டிருக்கேன், நீங்களும் கேட்பீங்க. ஆனால் தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த பழைய ஏற்பாடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த ஏற்பாடு என்ற வார்த்தை யாத்திரையாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இருக்கிற அந்த காலகட்டத்தை மட்டும்தான் குறிக்கும். இந்த பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமும் பழைய ஏற்பாடு கிடையாது, அது வேற ஒரு காலம். ஆதியாகம காலம் மட்டும் 2500 வருடங்கள். யாத்திரையாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இருக்கிற காலம் 1500 வருடங்கள். கிறிஸ்துவிலிருந்து இன்றைக்கு ஏறக்குறைய 2000 வருடங்கள். ஆகவே இந்த பழைய ஏற்பாடு என்ற அந்த கருத்தை நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் ஆதியாகமத்தை நீங்கள் விலகி தான் கவனிக்கணும். பழைய ஏற்பாடு நமக்கு உதவியாக இருக்குது, ஆதியாகமும் ரொம்ப ரொம்ப அதிக உதவியாக இருக்குது. ஆதியாகமும் இல்லாமல், மோசேனுடைய நியாயப்பிரமாண புத்தகமாகிய பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாட்டை நன்றாக புரிந்து கொள்ள முடியாது. புதிய ஏற்பாட்டில் நாம் வாழ்கிற வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ள முடியாது. அதனால தான் அது நம்மோட இணைக்கப்பட்டதாக இருக்கிறது, ஒரு ஜோடியை போல இருக்கிறது. ரோமர் 15வது அதிகாரம் 4வது வசனத்தில் இந்த கருத்தை பரிசுத்த ஆவியானவர் வலியுறுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். தேவ வசனத்தினால் உண்டாகும் 1 பொறுமையினாலும் 2 ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அப்போது பழைய ஏற்பாட்டினுடைய நோக்கம் நமக்கு பொறுமையும் ஆறுதலையும் புத்தியும் நமக்கு உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ பழைய ஏற்பாட்டை படித்தா நம்ம எப்படி பொறுமையாக இருக்கலாம், எப்படி ஆறுதல் அடையலாம், அதற்காக தான் அது இருக்குது. பழைய ஏற்பாடு இஸ்ரவேலர்களுக்கு கீழ்ப்படிவதற்கான சட்டம், புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களுக்கு கீழ்ப்படிதலுக்கான சட்டம். புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்த தேவன் பழைய ஏற்பாட்டை சேர்த்து கொடுத்தார். ஏன்னா அதன் வழியாக நம் ஆறுதலையும் பொறுமையும் தேவனுடைய வழி நடத்துதலையும் தெரிந்து கொள்ள முடியும். Therefore, one cannot reject the entire Old Testament. There is a purpose. அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். இவைகளெல்லாம், அதாவது அந்த பழைய ஏற்பாடு, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக, திருஷ்டாந்தங்கள் அப்படின்னா எவிடன்சஸ், எப்படி ஒரு கோர்ட்டுக்கு சாட்சி தேவையோ அப்படிப்பட்ட ஒரு சான்றுகளாக அவர்களுக்கு சம்பவித்தது. எவர்களுக்கு? பழைய ஏற்பாட்டு கால மக்களுக்கு. கவனிங்கள், உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை நம்ம படித்தோம்னா எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ற எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சகோதரர் 2 வசனங்கள் நாம் வாசித்தோம். அதாவது 1 கொரிந்தியர் 10:11, ரோமர் 15:4 நம்ம படித்தோம். முதலாவது ஒரு கருத்தை நீங்கள் விளங்கிக்கணும். பழைய ஏற்பாடானாலும் புதிய ஏற்பாடானாலும் எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆதியாகமம் 1:1 வெளிப்படுத்தல் 22:22 வரைக்கும் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஏன் இங்கே அருளப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் கையில் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கும், ஒரு பொருளை கையில் தான் வாங்க முடியும். ஆனால் அருளப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் இன்ஸ்பைர்டுன்னு வந்திருக்கு. அதாவது அவளுடைய மனதின் வழியாக, ஆவியின் வழியாக அளிக்கப்பட்டிருக்கான். அதனால தான் சொல்கிறாரு, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனம் நமக்கு என்ன செய்யும்? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும்
திருத்தலுக்கும் நீதி படிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. The entire inspired word of God useful for the man of God. எல்லா விஷயத்திலும் தேவ மனிதனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ஆகவே தேவன் வசனங்களை ஆவியினாலே எழுதி நமக்கு தந்திருக்கிறார். 2 பேதுரு 1வது அதிகாரம் 20-21 வசனங்கள். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. சுய தோற்றமான பொருள் அப்படின்னா மனிதன் விரும்புகிற எண்ணங்களின்படி அல்ல, யோசனையின்படி அல்ல, மனிதனுடைய விருப்பத்தின்படி அல்ல. 21வது வசனம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும், அது ஆதியாகம காலமாக இருந்தாலும் சரி, வெளிப்படுத்தலாக இருந்தாலும் சரி, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும், கவனிங்கள், மனுஷனுடைய சித்தத்தினாலே, சித்தம் என்றால் விருப்பம், மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. மனுஷனுடைய விருப்பத்தினால் இது எழுதப்படல. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். The holy men of God were inspired and spoken. இவைகளை ஆவினால் ஏவி தேவன் அளித்திருக்கிறார். அதனால தான் ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் படித்தோம். இந்த பழைய ஏற்பாடு தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படி முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த பழைய ஏற்பாட்டை படித்தா தான் இந்த உலகம் எப்படி உண்டானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்போ ஆதியாகமம் நமக்கு தேவை. ஆதியிலே தேவன் எப்படி மனுஷனை உண்டாக்கினார், இப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்கணுன்னா பழைய ஏற்பாடு நமக்கு தேவை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். மத்தேயு 4வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இப்போ இந்த வசனம் ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இருக்குது. அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இப்போ ஆதியாகமம் இருக்கிறதுனால நாம் அதை படிக்க முடியுது. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44வது வசனம். இப்போ யாத்திரையாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும், அதாவது நியாயப்பிரமாணம், அதுக்கப்புறம் இஸ்ரவேலருடைய வரலாறு, அதுக்கப்புறம் அவர்களுடைய வாழ்க்கை, அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள், இதெல்லாம் எதுக்காக எழுதப்பட்டிருக்கு, எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? கவனிங்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 44வது வசனம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தமது அப்போஸ்தலரை விட்டு பிரிவதற்கு சற்று முன்பு ஒரு அற்புதமான ஒரு பதிலையும் ஒரு சூழ்நிலையும் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டினுடைய நோக்கம், குறிப்பாக மோசேயினுடைய நியாயப்பிரமாணம், சங்கீதம், தீர்க்கதரிசிகள், இவர்கள் எல்லாரும் இயேசுவை பற்றி தான் போதித்தார்கள். அவருடைய வருகையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய அடக்கத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து போதித்தார்கள். இப்போ நமக்கு தெரியுது த பர்பஸ் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனம். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே, கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராயிருக்கிறாரே. இந்த ஒரு வசனத்தில் சங்கீதத்துக்கு முன்னால் நம்ம படிக்கிறோமே, யோபு என்ற ஒரு மனிதன், 42 அதிகாரம். இந்த யோபு புத்தகத்தை நாம் படித்தால் அந்த மனிதனுடைய பொறுமையை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய செயலின் முடிவையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். 42வது அதிகாரத்தில் படிக்கும்போது யோபு முன்னிருந்த நிலைமையிலும் பின் நிலைமை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்கிறோமே, யோபனுடைய பொறுமையை நாம் எப்படி கற்றுக்கொண்டோம்? பழைய ஏற்பாட்டை போய் படித்ததுனால. ஆகவே நினைவு கூர்ந்து எழுதுகிறார், நினைவு கூர்ந்து நீங்கள் படிக்கும்படி சொல்கிறார். அடுத்தது பாருங்கள், யாக்கோபு 5வது அதிகாரம்
17வது வசனம். எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இப்போது இந்த கருத்து பழைய ஏற்பாட்டை படித்தா தான் நமக்கு தெரியும். தீர்க்கதரிசியாக எலியா ஜெபத்தின் மூலமாக மழையை நிறுத்திட்டார். 3 வருஷம் 6 மாதம் மழையெல்லாம் போச்சு. மீண்டும் அவர் ஜெபம் பண்ணார், மழை வந்தது. இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, எலியா என்பவன் ஏதோ ஒரு பெரிய ஆள், நம்மளை மாதிரி இல்லை. அவர் ஒரு 15 அடி உயரம், அவனுடைய கை அவ்வளோ நீட்டம், அவன் மகா பெரிய பராக்கிரமசாலி, அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன சொல்கிறாரு, எலியா என்பவன் நம்மை போல, உன்னை போல, என்னை போல கஷ்டம் நிறைந்த மனிதன், பாடு நிறைந்த மனிதன். Elijah was a common man, a simple man, a ordinary man. But God heard him. கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். உன்னுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். ஒரு உதாரணமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. மழைகளை உங்கள் ஜெபங்கள் நிறுத்த முடியும், மழைகளை உங்கள் ஜெபங்கள் கொண்டு வர முடியும். இயற்கையின் மேலே உனக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறாராம். இப்போது இந்த சத்தியத்தை நீங்கள் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1 வசனம், 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 42வது வசனம் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா எல்லா தகவலையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இப்போது இந்த இடத்துல இந்த பர்பஸ் நமக்கு தெரியுது. பழைய ஏற்பாட்டை தேவன் ஏன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலே ஆறுதலும் பொறுமையும் நம்பிக்கையும் நமக்கு உண்டாகிறது. எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசுவாவின் இடத்துல சொல்லப்பட்டது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஐ நெவர் லீவ் யூ நார் forsake you. ஆகவே நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ பழைய ஏற்பாட்டை நம்ம படித்தா தான் நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். எபிரேயர் 13:6. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்போ அந்த பழைய ஏற்பாட்டை நம்ம படிக்கும்போது, குறிப்பாக சங்கீதம் 121 1வது வசனத்தை படிக்கும்போது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இப்போது இன்றைக்கு நாம் என்ன கவனித்தோன்னா, ரோமர் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை அந்த கிறிஸ்தவர்களுக்கு, ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நினைவூட்டுகிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டை படித்து அதனால் உண்டாகிற ஆறுதலையும் பொறுமையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்களாகி நீங்கள் புதிய ஏற்பாட்டின்படி வாழுங்கள், பழைய ஏற்பாட்டின்படி ஆறுதலை அடையுங்கள். அதனால் பழைய ஏற்பாட்டை எடுத்து மேற்கோளாக காட்டுவதோ அவருடைய விசுவாசத்தை குறித்து எடுத்து காண்பிப்பதோ தவறில்லை. ஆனால் மோசேயினுடைய கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி இன்றைக்கு நாம் நடக்க முடியாது. ஏனென்றால் அந்த விவாதங்கள் எல்லாம் ரோமருக்கு எழுதிய நிருபம் 10வது அதிகாரத்தில் தெளிவாக முடிஞ்சிடுச்சு. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாக இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமானாக முடியாது. விசுவாசத்தினாலே தேவன் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். இந்த பாக்கியம் விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் பலிக்கும், எல்லார் மேலும் பலிக்கும். இதுதான் ரோமர் புத்தகத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 15வது அதிகாரம் 6வது வசனம். பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. பழைய ஏற்பாட்டை படித்து அந்த பொறுமையும் ஆறுதலையும் நாம் தேடுகிறோம். தேவன் அதை நமக்கு தருவார் என்று வசனம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பலவீனமான ஏழையாக இருக்கிற நம்முடைய சகோதரர்களை கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு சமமாக நாம் அவர்களை காப்பாற்ற வேண்டும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் கிறிஸ்தவம்.
உலகத்தில் இருக்கவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்கிறான்னா, என்ன இந்த கிறிஸ்தவர்கள் ஒருவர் இவ்வளவு நேசிக்கிறார்களே, இவ்வளவு கொடுத்து உதவுகிறார்களே, கப்பல் கப்பலாக பொருளை அனுப்புகிறார்களே. இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் ஒரு பேராபத்து ஏற்படும் போது கப்பல் கப்பலாக உதவி வருகிறது. யார் அனுப்புகிறாங்க? மேலை நாடுகளில் உள்ள கிறிஸ்தவர்கள் அனுப்புகிறாங்க. கிறிஸ்தவர்கள் சேமித்து அதை அரசாங்கத்திடத்தில் கொடுக்கும்போது அமெரிக்கா அவன் பேரில் இதை அனுப்பி வைக்கிறான். அது அமெரிக்க அரசாங்கம் அனுப்பலை, அமெரிக்க மக்கள் அதில் கிறிஸ்தவர்கள் அனுப்புகிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் எந்த மூலையில் எந்த கஷ்டங்கள் நேர்ந்தாலும் அங்கே ஒரு கிறிஸ்தவன் சென்று உதவி செய்வதை நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் கிறிஸ்தவத்தை நோக்கி ஏழை ஜனங்கள் தங்களுடைய கைகளை விரித்து காண்பிக்கிறார்கள். நம் நாட்டில் ஒரு தவறான கருத்து இருக்குது, இந்த கிறிஸ்தவர்கள்னால் எல்லாத்தையும் கொடுத்து ஏமாத்துறாங்க. அப்படி இல்லையா? நாசமாக போய் அழிந்து கொண்டிருக்கிற அந்த மனிதனுக்கு அவனுடைய வாய்க்கு ஒரு தண்ணீரும் அவன் வயிற்றுக்கு ஒரு ரொட்டியும் அவனை போத்துவதற்கு உடையும் நீ கொடுக்கல, கர்த்தர் கொடுக்கிறவைகளை கொடுக்கும்படி நாம் உதவி செய்யணும். நிறைய கௌரவ பிரச்சனை, சில பேர் வாங்க மாட்டாங்க, அது உங்கள் இஷ்டம். யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. கடந்த காலத்தில் பெரும் புயல்கள் வீசிய போது மேலை நாடுகளிலிருந்து உதவி வந்தது. அந்த கப்பல்லேருந்து இறக்க விடல இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள், அரசாங்கம். ஏன்? கௌரவம். கிறிஸ்தவ பொருளை எங்களுக்கு தேவையில்லை, ரொம்ப நல்லது, வேறு யாருக்கோ அது போய் சேரட்டும். சகோதரர்கள், இப்படி தான் நடக்குது உலகம் முழுவதும் இன்றைக்கி. அப்படி அல்ல, நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், அந்த உதவி ஒரு தாழ்ந்ததாக இருக்கும், எளிமையாக இருக்கும், ஆனால் அது ஏழைகளுக்கு தேவை. சில பேர் கேட்குறாங்க, மேலை நாட்டிலேருந்து வர உதவி என்ன கொடுத்தாங்க? அவங்க எல்லாம் பழைய துணிங்க, அந்த பழைய பொருட்கள், அது எதுக்கு எங்களுக்கு? எங்களை அவமானப்படுத்துகிறாங்க. அப்படி தான் பிரச்சாரங்களில் பண்ணுறாங்க. மெனு கார்டை கொடுப்பாங்க, உங்களுக்கு என்னென்ன வேணும் பார்த்து வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறதுக்கு. ஏழைகளுக்கு என்ன கொடுக்க முடியும்? இருக்கிறது தான் கொடுக்க முடியும். நீ என்ன கொடுக்குற உன் வீட்டில் இருந்து மற்றவர்களுக்கு? உன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா சொத்தையும் எழுதி ஏழை கொடுத்துருவியா? கொடுக்க மாட்டேன். சொல்லுவாங்க நம்ம ஊரில் ஒரு பழமொழி, கையில் இருக்கிற சாப்பாடு இருக்க 1-2 சோறு அதை காக்காய் கூட உதறாத ஆளிவைன்னு சொல்லுவாங்க. அந்த 2 சோறு காக்காய்க்கு போய்டும் சொல்லி கையை நக்கிடுவானா இவன். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் சகோதரர்களுக்காக சேவை செய்யவும் எல்லா நன்மையை கொடுக்கவும் கிறிஸ்துவ நம்மை அழைக்கிறது. யாக்கோபு 15-16 வசனங்கள். ஒரு சகோதரனாவது, நல்லா கவனிங்க, சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் அப்படின்னா உடை இல்லாமல், அனுதின ஆகாரம் இல்லாமல் அப்படின்னா உணவில்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? இந்த பயங்கரமான குளிர் காலத்தில் சில ஏழை மக்கள் இருக்கிற எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து போட்டு தீ கொளுத்தி அனல் காய்வாங்க. அந்த மாதிரி அனல் காய்ந்து கொண்டிருக்கும் போது வந்து கொண்டிருக்கிற ஏழை ஜனங்க மற்றவங்க அவங்களும் வந்து தங்கள் கை கால்கள்லாம் அது மேலே கொஞ்சம் காட்டுவாங்க. ஏன்னா அந்த அனல் அவங்களுக்கும் கொஞ்சம் கிடைக்கும். இந்த அனல் உரைப்பதற்காக நீங்கள் டெல்லிலாம் நீங்கள் பார்க்கலாம், அங்கங்கே தீ கொளுத்தி மக்கள் அதை சூழ்ந்து உட்கார்ந்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். என்ன சொல்கிறாரு? ஏழைகள் பசியாக இருக்கிறவர்கள் கந்தை துணி கூட இல்லாமல் வராங்களாம் வீட்டுக்கு. இந்த பணக்காரன் என்ன சொல்கிறான்னா, இந்த பாருங்கள் அங்கே நெருப்பு எரியுது, நீங்கள் வேணால் கொஞ்சம் அனல் உடம்புக்கு ஏற்றிக்கிங்க, சந்தோஷம், சமாதானமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டானா. ஆவியானவர் சொல்கிறாரு, அவனுக்கு அனல் உண்டாகும்படி உதவி செய்தியே, அவன் குளிர் நிரந்தரமாக போக அவனுக்கு உடை கொடுத்தியா? அவன் பசியாறும்படி அவனுக்கு உணவு கொடுத்தியா? இல்லையே. அப்போது நீ ஒரு விசுவாசியே கிடையாது, உன்னுடைய விசுவாசம் செத்த விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். என் அன்பு சகோதரர்களே, கிறிஸ்தவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒரு புதியதாய் பிறந்த ஒரு குழந்தை போல பாருங்கள், புதிதாய் மலர்ந்த ஒரு ரோஜாவை போல பாருங்கள், அழகான குளிர் மேகம் தங்கும் ஒரு மலை போல பாருங்கள், மழைக்கு எதிராக வந்த ஒரு வானவில்லை போல பாருங்கள்.
1,000,000 பறவைகள் அவைகள் பறந்து போவதைப் போல பாருங்கள். தென்றல் மெதுவாக உங்கள் மீது வீசுவதைப் போல பாருங்கள். கிறிஸ்டியானிட்டியை நான் இப்படி தான் பார்க்குறேன். இட்ஸ் பியூட்டிஃபுல், ஸோ பியூட்டிஃபுல். கிறிஸ்தவம் தன்னுடைய அன்பின் கரங்களை நீட்டுகிறது, தன் இருதயத்தை திறந்து கொடுக்கிறது, தன் வாயில் உள்ள உணவின் ஒரு பகுதியை எடுத்து இன்னொரு கொடுக்கிறது, தான் போட்டிருக்கிற அங்கியின் மேல் உள்ள ஒரு மேல் துண்டை எடுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் கிறிஸ்டியானிட்டி. ரோமர் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின், நல்லா கவனிங்க, சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். அதாவது இந்த 15ஆம் அதிகாரம் இந்த புத்தகத்தினுடைய முடிவுரை நான் ஏற்கனவே சொன்னேன். அதில் என்ன சொல்கிறாரு? நான் உங்ககிட்ட வருவேன், நான் ரோமாபுரிக்கு வருவேன், நான் வரும்போது சுவிசேஷத்தின் சம்பூரணத்தை, சுவிசேஷம் என்பது ஒரு ஐஸ்வர்யமான ஒன்றாக இருக்கிறதாம், பரலோகத்துக்குரிய ஐஸ்வர்யமாக இருக்கிறதாம். ஐ வில் பிரிங் யூ ஆல் த ட்ரெஷர்ஸ் ஆஃப் த காஸ்பல். சில சமயத்தில் ஊர்லேருந்து வரவங்க நிறைய பொருளை வாங்கிட்டு வருவாங்க. தங்கம், வெள்ளி, உணவு, பிஸ்கெட், சோப்பு, சென்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. பெட்டி பெட்டியாக வாங்கிட்டு வருவாங்க. அது ஒரு மனிதர்கள். பவுலடியார் அப்போஸ்தலனாக நான் வரும்போது பரிபூர்ணமான சுவிசேஷத்தின் ஐஸ்வர்யத்தோடு உங்களை நான் காண வருவேன் என்று நிச்சயிக்கிறார். இந்த வசனத்தோடு இன்றைய செய்தி நாம் நிறைவு செய்யலாம். இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் கவனிப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, பழைய ஏற்பாட்டின் நோக்கம் இப்பொழுது எங்களுக்கு விளங்குகிறது. அது எங்களுக்கு ஆறுதலையும் பொறுமையும் நம்பிக்கையும் காண்பிக்கிறது. அது எங்களுக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதியிருக்கிறது. பலமுள்ளவர்களாகிய நாங்கள் எங்களுக்கு பிரியமாய் நடக்காமல் பலவீனரை தாங்கும்படியாக எங்களை ஆயத்தமாக்கும். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பரிசுத்த நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட். என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இந்த நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச, அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?